இதே நேரத்தில் இன்றைய தினம் மோபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். தெஹிவள்ள போலீசிய அத்தடங்கோட்டுகென வரதக் நெத்திவ மாசனமயக் ரிமாண்டுவும் மாவனல்லே தருணையாட்ட எப்ப என்பதான செய்தியாக இது அமையப்பெறுகிறது. மிக முக்கியமான தகவல். இதே நேரத்தில் நாடாளுமன்றத்திலும் சுஹைலுடைய கைது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வந்தன. எனவே தவறு எதுவும் செய்யாமல் 9 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மாவனல்லை இளைஞர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக அமைகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 9 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுஹைலை பிணையில் விடுவிக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு நேற்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போதே இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையின் போது சுஹைல் திறந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். வழக்கு விசாரணையின் போது போலீஸ் தரப்பு சார்பாக தெஹிவளை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அனுராத ஹேரத் சுஹைலை பிணையில் விடுவிக்குமாறு நீதிவானை கோரும் சட்டமாதிபரின் ஆலோசனையை நீதிவானிடம் சமர்ப்பித்திருக்கிறார். அதனை கருத்தில் கொண்டே கல்கிசை நீதிவான் சுஹைலை பிணையில் விடுவிக்குமாறு போலீசாரின் பணிப்புரை வழங்கியதாக சமூக நீதிக்கான சட்டத்தணிகள் அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த வழக்கில் சுஹைல் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி கீத்ம பெர்னாண்டோ, சட்டத்தரணிகள் இல்ஹாம் ஹசன் அலி, அஷ்ரஃப் முக்தார் மற்றும் பெஷாத் ஆகியோர் ஆஜராகியிருந்தவை முக்கியமான தகவலாக இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே சுஹைல் இப்போது விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கையினை சட்டமாதிபர் திணைக்களமே எடுத்திருக்கிறது. அதனூடாக இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன.